ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அமேசிங் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்டிமீட்டரை பயன்படுத்தி செய்யக்கூடிய 3 விடயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மல்டிமீட்டரை பொறுத்தவரையில் பல விடயங்கள் மல்டிமீட்டரில் காணப்படுவதால் நாம் இன்றைக்கி 3 விடயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவது ஏசி வோல்டேஜ் அளக்கிறதும், இரண்டாவது டிசி வோல்டேஜ் அளக்கிறதும், மூன்றாவது ஏதாவது மின்வடங்கள் பழுதடைந்திருப்பதா என்பதை சோதித்து பார்ப்பதாகும். முதலாவது ஏசி வோல்ட் அளக்கிறது. அதாவது எமது வீட்டிற்கு வரக்கூடிய 240 250 வாட்ஸை தான் இந்த பகுதியில் நாம் அளப்போம். இதில் 750 200 என்ற 2 வாட்ஸ் அளவு காணப்படுகிறது. இதில் நாம் நம்மளோட வீட்டுக்கு வரது 250 இருக்கின்றமையால் 200 தாண்டியதாகத்தான் வைக்க வேண்டும். அதாவது 750 வச்சு தான் நம்ம வீட்டில் வர கரண்ட் அளப்போம். ஸோ வாங்க அது எப்படி அளக்கிறேன் என்பதை பார்க்கலாம். இதில் 2 ஊசிகள் காணப்படுகின்றன. இதில் இது நேராகவும் இது மறையாகவும் காணப்படுகின்றது. ஸோ எப்படி அளக்கிறேங்கிறத வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நாம் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் அடியை 750 வோல்ட்டில் செட் பண்ணி ஒரு சுவிட்ச் பாக்ஸை காட்டியிருக்கோம். இதில் கரண்ட் வருதா, இந்த சுவிட்ச் பாக்ஸ் தொழிற்படுதாங்கிறத பார்க்கலாம். இதில் நேர்மறை பார்த்து தான் இந்த ஊசியில் அதில் குத்தணுங்கிற அவசியம் இல்லை. நாம் ஏதாவது ஒரு பின்னுக்குள்ளே குத்தினா காணும். இப்போ நம்ம சுவிட்ச் போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 240 241 அந்த அளவில் நம்முடைய வீட்டுக்கு கரண்ட் வந்துட்டுருக்கு. இப்போ திருப்பி நான் இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள், 0 வோல்ட் அல்லது 0.1 அந்த அளவில் ஓடிக்கொண்டிருக்கும். ஸோ திருப்பி நம்ம சுவிட்சை போட்டோம்னா 240 அதே வோல்ட் வந்து கொண்டிருக்கும். நான் 241 242 அந்த அளவில் வந்து கொண்டிருக்கு. ஸோ இதுதான் இந்த மல்டிமீட்டரில் இந்த இடத்துல காணப்படுற தொழில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிசி வோல்டேஜ் அளக்கிறத பற்றி இந்த இடத்துல 200 2000 20 200 1000 என்ற இடங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பெரும்பாலும் நாம் 20 வோல்ட்ஸுக்குள்ளே தான் டிசியில் 20 வோல்ட்ஸுக்குள்ளே தான் நாம் அளக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் இதில் 20 வைக்கிறது தான் இதுக்கு ஒரு பெட்டரானதாக இருக்கும். ஸோ நாம் இப்போ 20 அந்த அம்புக்குறியை 20க்கு நகர்த்திட்டோம்னா சரி. இப்போ அம்புக்குறியை 20க்கு நகர்த்துவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே டிஸ்பிளேயில் 000 காட்டுது. இப்போ நாம் ஒரு பெட்டரியை இதில் எப்படி அளக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த பெட்டரியில் நேர்மறை பார்த்து கொடுக்கணுமென்ற அவசியம் இல்லை. நாம் எப்படி கொடுத்தாலும் அது உரிய பெருமானத்தை தான் காட்டும். இப்போ நேர்முனை மறைமுனையோடையும் நேர்முனையோடையும் கொடுக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 396 அந்த அளவில் இருக்குது. இதில் ஒன்றை கவனிக்கணும், 3க்கு பின்னால் தசம் வச்சு தான் நாம் பார்க்கணும். ஏனெண்டா இப்போ 3.96 அந்த அளவுக்கு தான் நாம் பார்க்கணும். எல்லாவற்றிலும் தசம் வச்சு தான் நாம் பார்க்கணும். இந்த டிசி வோல்ட்டில் இரண்டாவது ஒரு பெட்டரியை நாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதில் ஏதோ நமக்கு முனை தெரியாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு முனையை நாம் செட் பண்ணிட்டோம்னா சரி. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 300 அந்த அளவில் காட்டுது, 364 காட்டுது. நாம் ஒரு தசம் வச்சு தான் நாம் பார்க்கணும். 3.64 அந்த அளவில் தான் நாம் பார்க்கணும். ஸோ இதுதான் டிசி வோல்டேஜ் அந்த மல்டிமீட்டரை காணப்படுகின்ற இடப்பரப்பில் வச்சு டிசி வோல்டேஜ் அளக்கிறது. மூன்றாவது பகுதி என்ன அப்படி என்று பார்த்தீர்களாக இருந்தால், எமது வீட்டில் காணப்படுகின்ற மின்வடங்கள் தொழிற்படுகின்றனவா என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி. இதில் ஆஃபில் காணப்படுகின்ற அந்த அம்புக்குறியை நாம் சுழற்றி கொண்டு எமது மின்வடங்கள் தொழிற்படுகின்றனவா என்பதை அறியும் அந்த பகுதியின் புள்ளியில் அதை வைப்பதன் மூலம் டிஸ்பிளேயில் ஒரு இலக்கம் காணப்படும். அதன் பிறகு மல்டிமீட்டருடைய 2 ஊசிகளையும் ஒன்றோடொன்று இணைப்பதன் மூலம் நாம் ஒரு பஜர் சவுண்ட் ஒன்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது நாம் விளங்கி கொள்ளலாம் எமது மல்டிமீட்டருடைய அந்த பகுதி தொழிற்படுகின்றது என்பதை அறிந்து கொள்ளலாம். பிறகு ஒரு மின்வடம் ஒன்றினை பெற்று அதன் 2 முனைகளிலும் மல்டிமீட்டருடைய 2 ஊசிகளையும் இணைப்பதன் மூலம் ஒரு பஜர் சவுண்டை பெற்றுக்கொள்ளலாம். அதன் போது நாம்
அதன்போது நாம் விளங்கிக் கொள்ள முடியும் இந்த மின்வடம் தொழிற்படுகின்றது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். ஸோ இவ்வளவுதான் நம்முடைய வீடியோ. மீண்டும் ஒரு அட்டகாசமான வீடியோவில் சந்திக்கும் வரை அமேசிங் கிரியேஷன். பாய் பாய்.